திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. நல்ல சத்தமா சொல்லலாமே அடியார்கள். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பூழியர்கோல் வெப்பொழித்த புகழியர்கோல் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, வாழி திருநாவலூர் வல் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. போற்றி போற்றி. பிடியதன் புற்று புமை குணமிகு கரியது, பிடியதன் புற்று புமை குணமிகு கரியது, படி கொடு தனதடி வழிபடும் அவர், பிடியதன் முறு உமை கொள்ள மிகு கரியது, வடி கொண்டு தனதடி வழிபடும் அவர், பிடியதன் முறு உமை கொள்ள மிகு கரியது, வடி கொடு தனதடி வழிபடும், பிடியதன் முறு உமை கொள்ள மிகு வடி கொடு தனதடி வழிபடும் அவர், இடர்கடி கணபதி வர தனதடி வழிபடும் அவர், இடர்கடி கணபதி வர பட்டி கொடு தனதடி வழிபடும் அவர், இடர்கடி கணபதி வர, வடி கொடு தனதடி வழிபடும் அவர், இடர்கடி கணபதி வர, அருளினை மிகு கொடை வடி விரப்பயில் வரி வளவு முறை இறையே கடி கணபதி வர. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி
சைவ சபையினுடைய 2ஆம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை மெய்யன்பர்களுக்கும் இந்த இனிய நேரத்திலே மாலை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹரஹர நம பார்வதிபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் என்று பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் என்று காலையும் மாலையும் மனமுருகி பாடும்போது இறைவன் ஏலிசையாகவும் அதன் இசைப்பயனாகவும் அங்கு வந்து அமர்வான் என்பது அருளாளர்கள் வாக்கு. அந்த வகையிலே திருமுறை விண்ணப்பத்தினை நமக்கு மனமுருகி ஓதிட இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேற்றும் தன் குரல் இசையால் நம்மை இறை இசையில் ஆழ்த்திய அன்பர் தேவார இசைமணி தேவார ஆசிரியர் சங்கரன்கோவில் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பரம்பரையாக இசையை ஓதி நமது இறை வழிபாட்டிலே மிக அற்புதமான பணிகளை செய்து கொண்டு வரக்கூடிய ஆசிரியர் இவர். திருச்சிற்றம்பலம். மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூம் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. என்றும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர் ஏறதேறி சென்று தாம் செடிச்சியர் மனைதோறும் பலிகொளும் இயல்பதுவே. துன்று தன் பொழில் நுழைந்தெழுவிய கேதகை போதளைந்து தென்றல் வந்துலவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. பொறிகிளர் அரவமும் போல் இள மதியமும் கங்கை என்னும் நெறிபடு குழலியை சடைமிசை சுலவி வெண்ணீர் பூசி கிரிபட நடந்து நல் கிளிமொழி அவர் மனங்கவர்வர் போலும் செறிபொழில் தழுவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. காண்தகு மலைமகள் கதிர்நிலா முறுவல் செய்தருளவேயும் உண்டநாகம் புறங்காடு அரங்கா நடமாடல் பேணி இண்டுமா மாடங்கள் மாளிகை மீதழு கொடிமதியம் தீண்டி வந்துலவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. ஏனவன் கொம்போடும் எழில் திகழ் மத்தமும் இளஅரவும் கூனல் வெண்புரைதவள் சடையினர் கொல் புலித்தோலுடையார் ஆனில் நல்லைந்துகந்து ஆடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. வெடிதரு தலையினர் வேனல் வெள்ளேற்றினர் விரிசடையர் பொடியணி மார்பினர் புலியதள்ளாடையர் பொங்கரவர் வடிவுடை மங்கையோர் வங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடு பொழிலணி திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. அக்குலாம் அறையினர் திரையுலாம் முடியினர் அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரிதரு வண்டு பன்முரலும் சோலை திக்கெலாம் புகழுறும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. முந்திமா விலங்கல் அன்று எடுத்தவன் முடிகள் தோல் நெறிதரவே உந்திமா மலரடி ஒரு விரல் உகிர்நுதியால் அடர்த்தார் கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய்தர மதுத்தி வேலையை சிந்து பூந்துரை கமல் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. பைங்கண் வாழ் அரவணை அவனோடு பனிமலரோனும் காணா அங்கனா அருள் என அவரவர் முறை முறை இறைஞ்ச நின்றார்
சங்கனான் மறையவர் நிறைதர அறிவையர் ஆடல் பேண திங்கள் நாள் விழமல்கு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே துவருரு விரிதுயில் ஆடையர் வேடமில் சமணர் என்னும் அவருரு சிறு சொலை அவம் என நினையும் எம் அண்ணலார்தாம் கவருரு கொடிமல்கு மாளிகை சூளிகை மயில்கள் ஆல திவருரு மதிதவள் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே பெருந்தன்மா மலர்மிசை அயனவன் அனையவர் வேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வர்தம்மை பொருந்து நீர் தடமல்கு புகலியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆடக்கெடும் அருவினையே ஏ வேதநெறி தழைத்து ஓங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சித வளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிதம்பரம். நம பார்வதீபதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தித்திக்க தித்திக்க மிக அருமையான பாடலை வழங்கிய நமது தேவார இசைமணி சங்கரன் கோவில் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றுவதற்காக வெள்ளையனுக்கு எதிராக வர்த்தகத்திலே கொடிநாட்டிட திசை தெரியா மக்களுக்கு திசை காட்டி திரைகடல் ஓடி வெள்ளையரினுடைய முகம் கிழித்து தூத்துக்குடி இலங்கை இடையே கப்பல் வணிகம் தந்தவர் நமது வ.உ.சி. அத்தகைய புண்ணிய பூமியிலே இன்றும் கொழும்பு வர்த்தக வணிகராக வலம் வருபவர்தான் இப்பொழுது நமக்கு வரவேற்புரை ஆற்றக்கூடிய ஆற்றல் மிகு செயல்பாட்டாளர். சைவத்தின் பால் கொண்ட ஈடுபாட்டிலே சைவ நெறிமுறைகளை கடைபிடிப்பவர். தூத்துக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மகமை பரிபாலன சங்கத்தினுடைய செயலாளர். தொடர்ந்து ஆன்மீக பணியினை ஆற்றி வரக்கூடிய அருந்தொண்டர். அப்பனுக்கே பாடம் சொன்ன கந்தப்பனின் பெயரை கொண்ட சைவ சபையினுடைய செயற்குழு உறுப்பினர். வாருங்கள் ஐயா, தாங்கள் வரவேற்புரையை தாருங்கள். எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பாளையாங்கோட்டை சைவ சபையின் சார்பில் நடைபெற இருக்கும் சிறப்பு சொற்பொழிவுக்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருக வருக என சைவ சபையின் சார்பில் வரவேற்கிறேன். நேற்று கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் குரல்நெறி என்ற தரப்பில் சுற்றொழிவு ஆற்றினார்கள். அதனை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். இன்று ஐயா அவர்கள் அருநெறி என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். இவர்களை சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு வர்த்தக ரீதியாக இலங்கையில் தொடர்பு உண்டு. நான் இலங்கைக்கு சென்றிருக்கும் போது ஐயா அவர்கள் நிர்மாணித்த ஐஸ்வரலட்சுமி தத்துவ திருக்கோயிலுக்கு சென்றிருக்கிறேன். சிறப்பாக அங்கே எல்லாமே செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் போல் சிறப்புக்குரியதாக இருப்பதை நேரில் கண்டுள்ளேன். ஐயா அவர்களின் சொற்பொழிவுக்கு முன்னால் தர்ம ஆதீன புலவரும் பாலை சைவ சபையின் முக்கியத்தரும் சித்தாந்த பேரறிஞருமான சிசு மணி அவர்களின் புதல்வி திருமதி வேலாயுதம் அவர்களின் வாழ்வில் நெறி என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என சபையின் சார்பில் வரவேற்கிறேன். திருமுறை விண்ணப்பம் செய்த ஓதுவா மூர்த்திகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலியின் பல பகுதிகளில் இருந்தும் மற்றும் வெளியூர்களிலிருந்தும் வருகை தந்துள்ள அன்பர்களையும் வரவேற்பதில் சைவ சபை பெருமை கொள்கிறது. சமீபத்தில் தமிழக அரசின் கி.ஆ.போ. விஸ்வநாதன் விருது பெற்ற நல்லாசிரியர் சு. செல்லப்பா அவர்களையும், மகாகவி பாரதியார் விருது பெற்ற கலைமாமணி நெல்லை ஜெயந்தா அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறேன். மாதிதா இந்து கல்லூரி தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாகிகளையும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய நமது சைவ சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் கந்தப்பண்ணையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிகழ்விலை தொடர்ந்து
பாளை சைவ சபையின் வரலாற்றிலே பல சீரிய தலைவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று தொண்டாற்றி இருக்கிறார்கள். அத்தகையோரில் பாளை சைவ சபை சமயத்தில் தோய்ந்து சித்தாந்தத்திலே சிறந்தோங்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது சீசு மணியையா அவர்கள் சைவ சித்தாந்தத்திலே நிறைந்த ஆழ்ந்த புலமை பெற்றவர். பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பெரும் பரப்பிலே எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அறிஞர். தமிழ் மட்டுமல்ல, ஆங்கில பேராசிரியருக்கே ஐயம் ஏற்பட்டால், அதுவும் மரபுவழி இலக்கியத்தில் ஐயம் ஏற்பட்டாலும் அதை விளக்கக்கூடிய ஆற்றல் நமது ஐயாவிற்கு உண்டு. 14 சாத்திரங்களுக்கும் உரை எழுதி ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பெரும் பணியை சிவஞான மாபாடியத்திற்கு 1000 பக்கங்களிலே எளிய உரையை எழுதியவர். சேக்கிழார் விருது பெற்றவர். இவரின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இன்றும் பாளை சைவ சபையிலே எதிரொலித்து கொண்டுதான் இருக்கிறது என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். அவரை பின்தொடர்ந்து அவரினுடைய மகள் சைவ சித்தாந்தங்களை, திருமுறைகளை தெளிவுற கற்று அதை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க சிவத்தொண்டினை செய்து வருகிறார். துணை முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தம் அழகு தமிழால் அனைவரையும் கவர்ந்து தமிழ் தொண்டு செய்து வருபவர். இவரும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர். தருமையாதீன புலவராக இருப்பவர். பெயரிலேயே மதிநுட்பத்தை கொண்ட பெண்மணி திருமதி மதிவேலாயுதம் அவர்களை வாழ்வியல் நெறியை வழங்கிட வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நான் உட்கார்ந்து பேசுன்னு என்னை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு அந்த உட்கார்ந்து பேசுகின்ற அந்த முதிர்ச்சி வரலை. இருந்து சொல்லுவன் கேள்வின்கால்னு சொல்லதுக்கான தைரியமும் எனக்கு வரலை. அதனால் நான் நின்றுட்டே பேசலான்னு நினைக்கிறேன். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாததுக்கு என்னை மன்னித்து அருள்க. எப்பவும் என்னை அறிமுகம் செய்யும் பொழுது அப்பாவுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி என்னை அறிமுகம் செய்வார்கள். எனக்கு அப்போவே ஒரு பயம் வந்துடும். அவ்வளவு பெரிய அறிஞர், அவருடைய மகள் அப்படின்னு ஒரு எண்ணம் முதல்ல வந்து என்னோட பேச்சுக்கான விமர்சனத்துக்கு அது வழியாக இது பண்ணிடக்கூடாதே, அப்போ நம்ம ரொம்ப குறைச்சி நினச்சிடக்கூடாதே அப்படின்லாம் பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் உங்கள் வீட்டிலே உள்ள ஒரு பெண், முன்னால் வந்து குழந்தைன்னு சொல்லுவேன், இப்போ இத்தனை வயசில் குழந்தைன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் வீட்டிலே இருந்த ஒரு உறுப்பினர், அவங்க பேசுகிறத நீங்கள் வந்து மகிழ்வோடு தான் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு தைரியத்தோடு நான் என்னுடைய ஐயா வருவதற்கு முன்னாக அந்த சுருக்கமாக நான் நினைத்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். திருமுறை, ஐயா திருமுறை விண்ணப்பம் வைக்கும் பொழுதே உருக்கமாக கவனித்து கொண்டிருந்தோம் இல்லையா? திருமுறையின் பெருமை அப்படின்னு நாம் நினைத்த உடனே நம் மனதிலே எந்த பாடல் நினைவுக்கு வரும்? திருமுறை தான் சைவநெறி கருவூலம் அப்படின்னு வருகின்ற அந்த பாடல் நமக்கு நினைவு வரும் இல்லையா? அதுதான் சைவநெறி கருவூலம், தென் தமிழின் தேன் பாகு, கையிலையின் கண் சிவபெருமான் அப்படின்னு வரிசையாக அந்த பெருமைகளை எல்லாம் சொல்லிகிட்டே போவார். இவ்வளவு அருமையான திருமுறை நமக்கு சொத்தாக கிடைத்துள்ளது. அருட்சொத்தாக நம் அருளாளர்கள் நமக்கு அருளி தந்திருக்கின்றார்கள். நம்ம குழந்தைகள் கேட்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. என்னென்னா, ஒவ்வொரு சமயத்தவரும் எங்களுக்கு இதுதான் நூல் அப்படின்னு ஒரு நூலை சொல்லுகிறார்கள். நீங்கள் இத்தனை நூல்களை இதெல்லாம் எங்களுக்கு உரியதுன்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஒன்றுன்னா அந்த ஒன்றை மட்டும் நாங்கள் வச்சுக்கிடுவோம்ல அப்படின்னு சொல்லி நம்மிடம் விடை கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு. அதாவது எனக்கு இந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது உனக்கு பெருமையா? எனக்கு அந்த இந்த ஊரில் ஏகப்பட்ட வீடு இருக்குது, அரண்மனை இருக்குது, வகை வகையாக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பெருமையா? அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு நம் திருமுறை நமக்கு கருவூலம் மாதிரி, நமக்கு வாழ்வியலுக்கு கூட வழிகாட்டக்கூடிய அத்தனையும் அதிலே நாம் பார்க்கலாம் என்று நம் குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்லுகின்றோம் இல்லையா? எடுத்து சொல்லுவதற்கு வசதியாக திருமுறையின் கண் இருக்கின்ற ஒரு சில கருத்துக்களை
உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போ நான் சொல்லும்போதே ஒரு கருத்து சொல்கிறேன்னு வைங்களேன், உடனே உங்களுக்கு அது தோணும், இதே மாதிரி அந்த திருமுறையில் ஒரு கருத்து இருக்குல்ல அப்படின்லாம் உங்களுக்கு தோன்றும் இல்லையா? அது மாதிரி உங்களை ஊக்குவிப்பது போல, உங்களை ஊக்குவிக்க நான் யார் என்று நீங்கள் கேட்டு விடாதீர்கள். என்னுடைய உரத்த சிந்தனை நான் நினைக்கிறேன், அதே மாதிரி அந்த புள்ளியை பிடித்து கொண்டே நீங்கள் அதை கோடு ரோடு என்று நம் குழந்தைகள் கூறுவது போல அப்படி உங்களுடைய எண்ணத்தை ஊக்குவிப்பதற்காக நான் சில கருத்துக்களை கூறுகின்றேன். திருமுறை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால் சிவபோக சாரத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். அதிலே மனத்தை பார்த்து கூறுவார், ஆசை அறாய் பாசம் விடாய். என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நீ செய்ய மாட்டேங்க, ஆசையை விட மாட்டேங்க, பாசத்தை அறுக்க மாட்டேன் என்கிறாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சினமே தவிராய். மற்றதெல்லாம் கூட செஞ்சுருவோம், இந்த சினத்தை தவிர அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும்னு முதல்ல கோவமாக தான் கேள்வி கேட்போம் இல்லையா? சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், திருமுறைகளை நீ ஓத மாட்டாய் என்று கூறுகின்றாய், மனமே உனக்கென்ன வாய் என்று கேட்டிருப்பார். இத்தனை தப்பையும் பண்ணுறியே உனக்கு வாய் எதுக்கு என்று கேட்பார். இந்த பாடலிலே ஒரு சின்ன நுணுக்கமான மாறுதலை யோசித்து பார்த்தோம் என்றால், திருமுறைகள் ஓதாய் என்று அவர் கொடுத்திருக்கின்றார். தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா பாடும் பொழுது எப்படி பாடுவார் என்றால், திருமுறைகள் ஓதாய் ஒரு முறை, அடுத்த முறை பாடும் பொழுது திருமுறைகளோ தாய் என்று பிரித்து விளக்கம் தருவார். நினைத்து பார்த்தால் திருமுறைகளை தாயாக நினைத்து பார்த்தால் அந்த தாய் செய்யக்கூடிய, தாய் நமக்கு வழிகாட்டுவாள் இல்லையா? அப்படி வழிகாட்டுகின்ற நூலாக திருமுறை அமைந்திருக்கின்றது. திருமுறைகள் அத்தனையிலும் பார்த்தால் இந்த வாழ்வியலுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனையும் அதிலே கூறிக்கொண்டே சொல்வார்கள். ஆக அவர் கூறியது பிரித்து பாடி நமக்கு உணர்த்தினார், திருமுறைகளோ தாய். அப்படிப்பட்ட தாய் எந்த இடத்திலெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றாள் என்று தொட்டு தொட்டு பார்ப்போம். ஆங்காங்கே இத்தனை இருக்குது, இதில் நான் அதை சொல்லலையே என்றெல்லாம் கேட்காதீர்கள். என்னால் முடிந்த அளவிலே எதெல்லாம் முடியுமோ அதை சொல்லுகின்றேன். ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு பணக்காரர் இருந்தாராம். அந்த முதலாளி தன்னிடம் பணி செய்கின்றவர்களுக்கு சம்பளம் கொடுப்பார் இல்லையா? அதில் ஒரு பணியாளருக்கு கொஞ்சம் நிறைய சம்பளம், இன்னொரு பணியாளருக்கு கொஞ்சம் குறைவான சம்பளம். இந்த இரண்டாவது பணியாளருக்கு கோபம் வருகிறது. நானும் அவனே மாதிரி தானே வேலை செய்கிறேன், அவன் சேர்ந்த நேரத்தில் தான் நானும் வேலைக்கு சேர்ந்தேன், அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் நானும் செய்கிறேன், ஆனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகம், எனக்கு ஏன் குறைச்சல்? இது நம்ம வீட்டில் குழந்தைங்க கேட்பாங்க தெரியுமா, உனக்கு அவன் தான் வசதி அப்படின்னு சண்டை வரும்ல, அதே மாதிரி அந்த பணியாள் கேட்டிருக்கிறார். இப்போ முதலாளி சொல்லுவார், அவன் சில காரியங்களை கெட்டிக்காரத்தனத்தோடு செய்கிறான். அது என்ன கெட்டிக்காரத்தனம்? சரி, வாசலில் ஒரு வண்டியில் மூடையெல்லாம் சுமந்துட்டு போகிறாங்க, போய் அந்த வண்டியில் அந்த மூடை எங்கே போகுதுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னோன்னா, போய் எங்கே போகுது அப்படின்னோன்னா அவர் ஏதோ ஒரு இடத்தை கூறுகின்றார். முருகன்குறிச்சி என்று வைத்துக்கொள்ளுங்களேன், முருகன்குறிச்சிக்கு போகுதுன்னொன்னா வடியே வந்து முதலாளிகிட்ட முருகன்குறிச்சி போகுதான். முருகன்குறிச்சியிலே எந்த கடை? உடனே இவன் திரும்ப ஓடும்போது அந்த வண்டி ஒரு 4 வீடு தள்ளி போயிடும். திருப்பி போய் கேட்ட உடனே அவர் ஒரு கடையை சொல்லிவிட்டு அந்த வண்டி அதுபாட் போய்கொண்டே இருக்கும். ஓடியே வந்து இப்படி இந்த கடைக்கு போகுதான். அந்த மூட்டையிலே என்ன இருக்கின்றதுன்னு கேட்டாயா? இல்லை இந்த வரேன் அப்படின்னு ஓடியே போய் மூட்டையில் என்ன இருக்குது, அதில் அவர் ஏதோ ஒரு பொருள் இருப்பதை கூறுவார். திருப்பி அதுக்குள்ளே 10 வீடு தள்ளி போயிருக்கும். திருப்பி வந்து முதலாளியிடம் அந்த மூட்டையில் என்னென்ன பொருள் இருக்கிறதாம். திருப்பி இதே வழியிலே வருவார்களா? ஓடியே போய் போகிறதுக்குள்ளே அவர் இந்த தெருவோட முனைக்கு போய் திரும்பிடுவார். இப்படி ஓடி ஓடி செய்த உடனே முதலாளி இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுன்னு அமர்ந்து விடுகின்றார். அடுத்த வேலையாள் இருக்காரே, நான் கொஞ்சம் சம்பளம் அதிகம் வாங்குகின்றவர், அவரும் அந்த நேரத்திலே வருகின்றார். இன்னொரு வண்டி போகின்றது. இப்போ அந்த வண்டியை போய் விசாரித்து விட்டு வா, எங்கே போகின்றது அப்படின்னு உடனே அந்த பணியாள் சென்று வண்டி எங்கே போகுது, வண்டியில் என்னெல்லாம் பொருள் இருக்குது, அவ்வளோத்தையும் ஒரே கடையில் இறக்குறீங்களா, திருப்பி இதே வழியில் வருவீங்களான்னு அவன் வந்து இவ்வளவு நேரம் கேட்டதே இல்லை. இது என்னெல்லாம் கேள்வி நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு கேள்வி, ஒரு விசாரணை என்றால் எப்படி இருக்கணும் என்பதற்கு அவன் எடுத்துக்காட்டாக இத்தனை கேள்வியும் கேட்டுவிட்டு வந்து ஒரே நடை அங்கிருந்து வந்து முதலாளியிடம் இந்த வண்டி இந்த கடைக்கு செல்கின்றது, இந்தென்ன பொருட்களை எடுத்து செல்கின்றது, இந்த வழியிலே வராது, அந்த கடைக்கு மட்டும்தான் போகிறது அப்படின்னு வரிசையாக இவர் என்ன அவரிடம் கேட்டாரோ அத்தனை கேள்விக்கான பதிலையும் ஒரே நடையில் சேர்த்து கேட்டுவிட்டு வந்து விடுகின்றார். அப்புறம்தான் அந்த குறைந்த சம்பளம் உள்ளவன்னு சொல்லலாம், கரெக்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரே கேள்வியில் இத்தனைக்குமான பதிலை கொண்டு வந்துட்டார் என்று.
இப்படித்தான் ஒரு பணியாளர் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சின்ன கதையாக நம்ம உலகில் சாதாரணமாக சொல்லுகின்றது. பெரிய புராணத்திலே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கின்றது. நாவுக்கரசர் பெருமான் திங்களூருக்கு வந்து சேருகின்றாராம். அந்த திங்களூரிலே எங்கு பார்த்தாலும் நாவுக்கரசர் குளம், நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு எல்லாம் நாவுக்கரசர் பேரிட்டு இருக்கின்றது. என்ன இவருக்கு அதிசயமாக இருக்கின்றது. இப்போ தானே சோஷியல் மீடியா, இங்கே யாராவது தும்முனா அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும், அவங்க அங்கே தும்மிட்டாங்களாம் அப்படின்னு. உடனே என்னென்ன சோஷியல் மீடியா உண்டோ அத்தனையிலையும் பகிரப்படுகின்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படி செவி வழி செய்தி வந்து கேட்டு நாவுக்கரசர் பெருமானின் பெருமைகளை எல்லாம் கேட்டதுனால அப்பூதியடிகள் அவரிடம் தன்மை கொண்டு அவருக்கு நான் அடியவன், எல்லாவற்றிலும் நாம் நாவுக்கரசர் பெயர் வைப்பேன் என்று குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ள எருமை மாடு, பசுமாடு, உழக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நாவுக்கரசர். குழந்தைகளுக்கு எப்படி நாவுக்கரசர்னு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரே பேருடைய ராஜாவுக்கு அந்த காலத்தில் பேர் வைப்பாங்கள்ல, முதலாம் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கன் அப்படிலாம் பேர் வச்ச மாதிரி இங்கே இவர் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு அப்படிலாம் பேர் வச்சுருந்துருக்கார். எந்த நேரமும் எல்லார் வாயிலும் திருநாவுக்கரசர் என்ற திருநாமம் வழங்க வேண்டும் என்ற ஆசையிலே, அதனால் இவர் வைக்கின்ற தண்ணீர் பந்தல், குளம் என்று எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் என்ற பெயராம் வைத்திறார். இவருக்கு நாவுக்கரசருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே சென்று அங்கிருக்கின்றவரிடம் கேட்கின்றார், அந்த பணியாளரிடம், இது யாரோடது அப்படின்னு. உடனே அவர் இருக்காரா, இதுக்கெல்லாம் சொந்தக்காரர், அவர் எவ்விடத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பணியாள் பதில் சொல்லி, எத்தனை கேள்விகளுக்கு அதிலே பதில் இருக்கிறது என்று பாருங்கள். துன்றிய நூல் மார்பர், அவர் அந்தணர் குலத்தை சேர்ந்தவர். ஒரு கேள்வி அது அவர் கேட்காமலே கிழிஞ்சிட்டு யாருன்னு. அப்பூதியடிகளை மார்பரும் இத்தொல்பதியார், அவருக்கு சொந்த ஊர் இதுதான், வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்கே வந்து இருக்கலை, அவர் இதே தொல்பதியை சேர்ந்தவர். தொல்பதியார் மனையின் கண் சென்றார், அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ தான் போனார், இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார், இப்போ தான் போனார். இப்பொழுது அப்புறம் அதுவும் செய்தன்று நனித்தாம் என்றான். அதாவது அவர் வீடும் தள்ளி இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. எத்தனை ஒரே கேள்வி, அவர் எவ்விடத்தார், அவ்வளோதான். அவர் என்ன மரபிலே வந்தவர், இந்த ஊர்க்காரர் தான், அவரோட வீடு இப்போ இவ்வளோ நேரம் இங்கே இருந்தார், இப்போ தான் வெளியே போனார், வீட்டுக்கு போயிருக்காரு, வீடும் தள்ளி இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இவ்வளவும் கேட்ட உடனே அப்பூதியடிகள் இல்லத்திற்கே நாவுக்கரசர் பெருமான் சென்று விடுகின்றார். இப்படி ஒரு பணியாளர் எப்படி இருந்து பணி செய்து தன் முதலாளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அப்பூதியடிகள் புராணத்திலே ஒரு வழியை காட்டுகின்றார். பதில் சொல்ல வேண்டியது எப்படி, கேள்விக்கு பதில் சொல்லி அந்த சிறப்பினை நமக்கு விளக்குகின்றார். அடுத்து இது இதிலே இருந்த ஒரு ஆண்மகனின் பதில். அடுத்து பணிப்பெண்ணை பற்றிய குறிப்பினை பார்க்கும் பொழுது சிறுத்தொண்டர் புராணத்திலே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கின்றது. என்ன என்று பார்த்தால், இறைவன் வருகின்றார். சிறுத்தொண்ட நாயனார் புராணம் அனைவரும் அறிந்த ஒன்று. அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப இறைவன் நடந்து வந்து வீட்டிற்கு வந்து கேட்கின்றார். உணவு படைக்கின்ற அடியார் வீடு இதுதானா என்று கேட்டவுடன், இங்கே தான் அவர் வீடு தான், அடியாரை தேடி அவர் வெளியே சென்றிருக்கின்றார் அப்படின்னு. உடனே ஆண்கள் இல்லாத வீட்டிலே நான் இருக்க மாட்டேன் என்று அவர் ஆத்தி மரத்தடிக்கு சென்று அமர்ந்து விடுகின்றார். இந்த கதை எல்லாரும் தெரிந்தது. சிறுத்தொண்டர் வந்து அவரை அழைக்கும் பொழுது, 6 மாதத்திற்கு ஒரு முறை நான் உணவு உண்பேன், அதுவும் இந்நாள்தான், எனக்கு நரப்பசு என்று அவர் வேண்டுகோளெல்லாம் வைத்து விடுகின்றார்கள். இவர்கள் தங்கள் குழந்தையை நமக்கு இறைவன் அளித்திருக்கின்றான் அந்த பாக்கியத்தை என்று அவர்கள் மகிழ்வோடு அந்த குழந்தையை தயார் செய்கின்றார்கள். குழந்தையை குளிக்க வைத்து சுத்தம் செய்து, இப்போவுமே நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைய குளிப்பாட்டி விட்டு தலையை தோட்டினோடனே நம்ம அறியாமல் அதை உச்சி முகர்வோம் இல்லையா? அப்படி உச்சி மோந்து ஒரு தலையில் ஒரு முத்தம் கொடுப்போம், அல்லது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுப்போம். அப்படி அந்த குழந்தையை குளிக்க வைத்து சுத்தம் செய்த பிறகு உச்சி முகர்ந்தால் சுவாமிக்கான உணவு எச்சில் பட்டு விடுமாம், உச்சி முகர மாட்டார்கள். அப்படி ஒவ்வொரு வரியுமே சேக்கிழார் சுவாமிகள் நம்மளை அனுபவித்து ரசித்து படிக்க வைப்பார். அதெல்லாம் முடிந்து அந்த குழந்தையை அவர்கள் எதற்காக அழைத்து வந்தார்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அறிந்து முதல்ல இதன் கறி உதவாது அப்படின்னு அவர்கள் தள்ளி வைத்து விடுகின்றார்கள்.
மற்றதை எல்லாம் எல்லா வகையான உணவையும் சமைத்து தயார் செய்து வாழை இலை படைத்து அத்தனையும் பரிமாறப்பட்டு விட்டது. இதற்கு இடையிலே சந்தனத்தாதி, அந்த வீட்டு பணிப்பெண் சந்தனத்தாதியார் வந்து அந்த தலைக்கறி ஒருவேளை கேட்டாலும் கேட்பாங்க என்று அதை தனியாக சமைத்து எடுத்து வைத்திருக்கின்றார். சுவாமியை அழைத்து வந்து பைரவ கோலத்தில் இருப்பவரை அமர வைத்தாயிற்று. அவர் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தலைக்கறி என்று கேட்பாராம். அது உதவாது என்று விலக்கி விட்டோமே என்று அவர்கள் திகைக்கிறார்கள். ஏன் என்ன திகைக்கிறார்கள்? அவர் நரப்பசுன்னு கேட்டார், நல்ல வேலை நம்ம வீட்டில் இருக்குது, அப்போ செய்யணும், இவ்வளவும் செய்யணும்னாரு, அவ்வளவும் செய்துட்டோம். இப்படி இத்தனை இடையூறுகள் எல்லாம் தாண்டி 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 இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்கு உணவு சமைத்தால் நாம் வேண்டான்னு முக்கியமாக உள்ளதை தூக்கி தூர வச்சுட்டோமே அப்படின்னு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். சந்தனத்தாதியார் அந்த நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் இங்கே தலைக்கறியை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் அதை தனியாக சமைத்து வைத்திருக்கிறேன்னு கொண்டு வந்து அந்த சந்தனத்தாதியார் கொடுக்கின்றார். ஒரு பணிப்பெண் பணி செய்கின்ற இடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சந்தனத்தாதியார் இருக்கின்றார். அப்புறம் சாதாரண இலை போடுகின்ற முறையை கூட திருமுறை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதுவும் அப்பூதியடிகளுடைய புராணத்திலே இருந்துதான் பார்க்க வேண்டும். இலை எப்படி போடுகின்றார்கள் என்றால், அந்த கதலி நீண்ட குருத்தினை விரித்து முதல்ல அந்த இடத்த சாணத்தால் மெழுகி கோலமிட்டு அந்த நீள இலையை விரிக்கின்றார்களாம். ஈர்வாய் வலம்பட, அதாவது மரத்திலிருந்து வாழை மரத்திலிருந்து அறுக்கப்பட்ட இடம் இருக்கே அது வலப்பக்கத்திலே இருக்கும்படி இலையை விரிக்கிறார்கள். நல்ல பறந்துபட்ட இடம் வலப்பக்கம் இருக்க வேண்டும் இலையிலே, அப்படியே அது இந்த பக்கம் சுருங்கி வரும். இது எதனால் என்றால், சோறு பரிமாறப்படும் பொழுது இந்த ஓரத்திலே குவிந்து அது சின்னதாக குறுகியதாக போனால் வைத்து பிசைந்து சாப்பிடுவதற்கு பல வழி இருக்காது, அப்படி சிந்தெல்லாம் செய்யும் இல்லையா? அதனால் ஈர்வாய் எந்த இடத்துல அது வெட்டி எடுக்கப்பட்டதோ அது வலப்பக்கம் இருக்கும்படி இலையை விரித்திருந்தார்கள். ஒரு இலையை எப்படி விரிக்க வேண்டும் என்பதற்கு கூட அதிலே நமக்கு திருமுறை வழிகாட்டுகின்றது. இந்த நெறியை கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போவுமே அந்த திருநெல்வேலி பக்கம் இந்த தெற்கே வர வர அந்த பரிமாறுகின்ற முறை என்பது ஒன்று உண்டு. இந்த இடத்தில்தான் உப்பு வைக்க வேண்டும், இந்த இடத்தில்தான் பொரியல் வைக்க வேண்டும், இங்கே தான் கூட்டு, இது அவியல், இது பச்சடி, இங்கே பருப்பு. சோறு வைத்தவுடன் அந்த சோற்றை இடது பக்கம் தள்ளிவிட்டு வலது பக்கம் உள்ளது பங்கு சோறு இருக்கிறதே அதிலே பிசைந்து சாப்பிட தொடங்குவோம். அதில் எத்தனை பாருங்களேன், காய்கறிகளை எங்கெங்கே வைக்க வேண்டுங்கிறது வேறு. சோற்றை இப்படி பிசைந்து வலப்பக்கம் உள்ள பகுதியை உண்பதற்கு பிசைந்தால் எடுத்து சாப்பிடும் பொழுது இடப்பக்கம் உள்ள பிசையாத சோறு பத்திரமா அது பாட்டி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் உள்ளதை பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா கை எப்பவும் இந்த வெள்ளையாக இருக்கிற சோத்துல பட்டுக்கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால் நமக்கு முன்னோர்கள் இப்படியெல்லாம் வழி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இலை போடுவதற்கான வழியை கூட இது நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இது இத்தனையும் அப்படி பெரிய புராணத்துக்குள்ளேயே நிறைய பார்த்துட்டு இருந்தோமே, மற்ற இடங்களில் மற்றதெல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றதா என்று யோசிக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் இறைவனை நாம் வணங்க வேண்டும். ஏன்னா அந்த பின்னால் பார்த்துக்கலாம், இப்போ தானே சின்ன வயசு தானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போனோன்னா நம் காலம் எப்பொழுது நிறைவுறும்னு நமக்கு தெரியாது. முன்பெல்லாம் இளைய காலம், அதெல்லாம் சின்ன வயசு, அப்போல்லாம் நான் சும்மாவே இருந்துட்டேன் அப்படின்னு நாவுக்கரசர் வருந்துகின்றார். அப்போ என்ன அவர் வருந்துறதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், வயசு கம்மியாக இருக்குது, இளமையாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம காலத்தை வீணாக கழிக்கக்கூடாது. இந்த காலம் பெற அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லுக்கு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் காலம்பெற அப்படின்னு பேசுவோம் தெரியுமா? அந்த சொல்லில் காலம் பெற, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நம்ம பணியை தொடங்குகின்றோம் என்றால் நமக்கு செலவழிப்பதற்கு நிறைய காலம் பெற முடியும் இல்லையா? 8 மணிக்கு வெளியில் போகணும், நான் 7 மணிக்கு எழுந்தேன்னா நான் வேலை செய்வதற்கு 1 மணி நேரம்தான் இருக்கும். ஆனால் 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்தால் நான் காலம் அதிகமாக பெறுகின்றேன் இல்லையா? அதுதான் காலம் பெற. அது இப்போ நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் காலம்பெறன்னு வந்து விட்டது இல்லையா? அப்படி இளைய வயதிலேயே இறைவனை பற்றிய சிந்தனை நமக்கு வந்துவிட்டதென்றால் தவறான பாதையிலே போக மாட்டோம். ஒன்று. இன்னொன்று, அந்த
நமக்கு நிறைய நாள் நிறைய காலம் இருக்கும். இளவயதாக இருக்கும் பொழுதே தொடங்கி விட்டோம் என்றால் என்றைக்கு நம் ஆயுள் நிறைவு பெற்றாலும் இறைவனை நினைக்கின்ற காலம் ஓரளவு இருக்கும். கொஞ்சம் வயசானப்புறம் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இளைய வயதிலேயே நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போது ரொம்ப அது கஷ்டம், நினைக்கவே மாட்டேன். அதுக்கு முன்னாலே நான் போயே சேர்ந்துருப்பேன். அதனால் முன்பெல்லாம் இளைய காலம் மூர்த்தியை நினையா காலம், அவர் வருந்துறார். மூர்த்தியை நினையாமல் அந்த காலத்தெல்லாம் போக்கிட்டேனே என்று கூறிவிட்டு இப்போ நான் வயதானப்புறம் நினைக்கிறேன். வயதான நேரத்தில் எப்படி இருக்குது, கண இருமி நாளும் கருத்தழிந்து என்னுடைய கவனங்கள் எல்லாம் இருமல், அப்படி உடல் நோயில் என்னுடைய கருத்தெல்லாம் அழிந்து போகின்றது. அதுக்கு ஒரு உவமை கூறுவார் பாருங்கள். நாம் அன்றாடம் சந்திக்கின்ற நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒன்று, அத்தனை தாய்மார்களுக்கும் பழக்கம். அவர்களுடைய பழக்கம் என்பதனால் ஆண்களுக்கும் அதை பற்றிய உண்மை தெரிந்திருக்கும். பிற்பகல் உணங்கல் அட்டும் பேதைமார் போன்றேன் என்று கூறுகின்றார். உரையிலே உணங்கல் என்றால் சோறு என்று உரை கூறியிருக்கின்றார்கள். அதாவது எப்போ பசிக்கோ அப்போ தான் சோறு சமைத்து சாப்பிட வேண்டும். இல்லை நான் கொஞ்சம் அந்த வேலையை பார்க்குறேன், இதுக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் தூங்கிட்டு மெதுவாக சமைக்கிறேன் அப்படின்னு மெதுவாக தள்ளி தள்ளி போட்டு பிற்பகலில் சமையல் பண்ணினா அப்போ மத்தியானம் பசிக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு சோறு இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு உரை பார்த்தேன். ஆனால் என் தந்தையார் கூறுகின்ற பொழுது நான் கேட்ட உரை, உணங்கல் என்பது வற்றல் என்று பொருள் என்று கூறியிருக்கின்றார்கள். வத்தல் போடுறதுங்கிறது அனைத்து தாய்மார்களுக்கும் பழக்கமான ஒன்று. வெயில் வரணும், அந்த வாக்கில் வத்தல் போட ரெடி ஆயிடுவோம். புது வீடு பார்த்து மாற்றி போகிறோன்னு வைங்களேன், அந்த வீட்டில் ஒரு பெரிய முற்றம் இருக்குன்னா வத்தல் போட வசதியாக இடம் இருக்குதுன்னு ஆரம்பிப்போமா இல்லையா? அப்படி அந்த வத்தல் போடுகின்றதே அது ஒரு தனிக்கலை. அரைத்து அப்போ எல்லாரும் ஆட்டுரல் அரைச்சி காய்ச்சி வைத்து விடுவார்கள். விடியும் போது 4 மணிக்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா அவர்கள் அமர்ந்து அந்த வத்தலை போடணும். அது உருட்டு கூழ்வத்தலோ தண்ணி கூழ்வத்தலோ எதுனாலும் அந்த இடத்துல அமர்ந்து அவர்கள் செய்யணும் இல்லையா? வெயில் ஏற ஏற அங்கே உட்கார்ந்து வத்தல் போட முடியாது. அதனால் விடியறது 7 மணிக்குள்ளே வத்தலை போட்டுட்டு கீழே இறங்குவாங்களோ அல்லது வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களோ. அந்த நாள் பூரா வெயிலில் வத்தல் காயும். இப்போ 3/4 காய்ந்த பிறகு அந்த வத்தல் போட்ட அந்த துணியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து காய போட்டுருவாங்க. வெளியில் இரவு நேரத்தில் போட்டிருந்தால் அது மேலே எதுவும் பூச்சி எதுவும் ஏறி நடமாடிடக்கூடாது என்பதற்காக உள்ளே வைத்து விடுவார்கள். அப்புறம் மறுநாள் கொஞ்சம் போடுவார்கள். அதை விட்டுட்டு சாயங்காலம் நான் ஒரு 3 மணிக்கு நான் வத்தலை கூழை காய்ச்சி அப்புறமா நான் வத்தல் போடுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு பெண் வந்தால் வத்தல் போட்டு முடிக்கும்போது இருட்டிடும். அதுக்கு மேலே உள்ளே போட முடியாதுன்னு துணியை எடுத்தால் என்ன ஆகும், இவங்க உருட்டி உருட்டி அழகாக வச்சிருக்கிறது ஷேப்லெஸ்ஸாக போயிடும். அப்படியே அது உருண்டுட்டு ஓடும் அல்லது என்னவா செய்யும் இல்லையா? ஒன்றோட ஒன்று ஒட்டி வறுக்கும்போது தான் தெரியும், ஐயையோ இப்படி பண்ணிட்டோமேன்னு. அதுதான் பிற்பகல் உணங்கல் அட்டும். பிற்பகல் நேரத்தில் வத்தலுக்கு கூழ் காய்ச்சினது பேதைமை. அதுக்கு ஒத்து நிற்கின்றேன். எது? இளைய காலத்திலேயே இறைவனை நான் தொடங்கி இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வயசான காலத்தில் வணங்க தொடங்குவது என்பது பிற்பகலிலே உணங்கல் அட்டுவது போல. இதை மனதில் கொண்டு இளைய காலத்திலேயே தொடங்கி விடுவோம். இப்போது ஓரளவு முதிய காலத்திற்கு வந்தவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கோம். நம் வீட்டு குழந்தைகளை இளமையிலேயே பழக்கி விடுவோம். நாம் இறைவனை அறிமுகம் செய்து வைத்தோம் என்றால் முதல்ல பொருளே தெரியாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுத்து அதுகளை திரும்ப சொல்ல வைத்தால் அது என்னன்னே தெரியாமல், ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் லேர்னிங் பை ரோட் என்று, அதாவது என்ன பொருள்னே தெரியாமல் அந்த குழந்தைங்க படிச்சிடும். அது ஆழ் மனதிலே பதிந்து விடும். பழசு சொல்லுவோம் இல்லையா, பசுமை ரத்த ஆணி போல் அது பதிஞ்சிடும். என்னென்னு பொருள் தெரியாமல் படிக்கட்டும், அப்புறமா பொருள் தெரிஞ்சு ஓதிக்கிடட்டும், அதுக்கப்புறம் சொல்லிய பொருள் உணர்ந்து சொல்லட்டும், முதல்ல படிச்சுக்கிடட்டும். அதை படித்து முடித்து விட்டால் அந்த குழந்தை அதிலேயே இருக்கும். வேறு எந்த சமயத்தவரின் அறிவுரைகளை கேட்டாலும் இது இங்கே இதுலேயே உண்டு, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்று நம் குழந்தைகள் தைரியமாக கூறிவிடும். ஆக நம் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றது இது. இளமையிலேயே குழந்தைகளுக்கு இறைவன் என்கின்ற சித்தத்தை ஊட்ட வேண்டும். ஏனென்றால் வயதான பின் ஊட்டப்படுகின்ற சித்தம், அந்த இறைவனை பற்றிய சித்தம் பிற்பகல் உணங்கலட்டும் பேதமை அதை அதுக்கு ஒப்பானதாகும் என்று திருமுறை நமக்கு ஒரு வாழ்வியல் நெறியை காட்டுகின்றது. இந்த ஒரு பிள்ளை, மீண்டும் பெரிய புராணத்திற்கே போவோம். எனக்கு அங்கேருந்து வரவே மனசு வராது, பெரிய புராணத்துக்கே ஓடிட்டே இருப்பேன். எப்போவும் நிறைய இருக்குது, அள்ளி தெளித்த மாதிரி முத்து பரலாக இருக்குது. ஆனால் மனம் கவர்ந்ததுங்கிறது பெரிய புராணத்திலிருந்து தான் எடுக்க வருது. பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்?
அந்த குழந்தைகள் வளர்க்கப்படும் பொழுதே குடும்பத்தின் பழக்கத்தை அதுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தே நாம் வளர்த்தோம் என்றால், இருக்கட்டும் அந்த பிள்ளை எதுக்கு, நானே அதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி பாட்டிலில் தண்ணி அடைச்சி வைக்கிறேன், நானே அதை எடுத்து வைக்கிறேன், இதை எடுத்து வைக்கிறேன்ருவோம். அப்புறம் வளர்ந்தப்புறமும் அந்த பிள்ளை வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் குழந்தையாக இருக்கும் பொழுதே அதற்கு சிறு சிறு ஏவல்கள், ஏவா மக்கள் மூவா மருந்து, ஆனால் ஏவியும் செய்யாத குழந்தைகளை நம்ம என்னன்னு சொல்லன்னு தெரியல. அதனால் குழந்தைகளுக்கு ஏவலை ஏற்று நடமாடுகின்ற பழக்கத்தை நாம் செய்ய வேண்டும். இங்கே அப்போது எடுக்க திரும்பவும் போவோம். அங்கே அவர் இலை சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இலை அறிந்து வர சொல்லி மூத்த திருநாவுக்கரசுக்கு பணி கிடைக்கின்றது. அந்த பையன் எப்படி போகிறான் தெரியுமா? இருமா, நான் இதை முடிச்சுட்டு போகிறேன், அல்லது கொஞ்சம் இருமா, எப்பவும் என்னையே சொல்கிறேன், தம்பி அனுப்பு, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை அந்த குழந்தை. ஏன்னா அது பழகி இருக்கு. தாயும் தந்தையும் அடியார்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவிட்டு அந்த தொண்டினை செய்து வருபவர்கள், நாமும் அதிலே பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தையின் மனதிலே நிறைந்து காணப்படுகின்றது. அதனால் அந்த குழந்தை நினைக்கின்றது, நல்ல தாய் தந்தை ஏவ, என்னுடைய தாய் தந்தையும் மிகவும் நல்லவர்கள், ஏன் அடியார் பெருமக்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு தொண்டு செய்கின்றார்கள், உணவு அளித்து தொண்டு செய்கின்றார்கள், அதுவும் சும்மா செய்யலை, மகிழ்ச்சியோடு செய்கின்றார்கள். அப்பேற்பட்ட நல்ல தாய் தந்தை ஏவ, வீட்டில் எத்தனையோ குழந்தைங்க இருக்குது, அந்த எனக்கு தம்பி இருக்கான், அந்த மாதிரி நீ போப்பா அப்படின்னு வேற யாரையும் சொல்லலை, என்ன தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, என்ன கூப்பிட்டு நீ போய் எடுத்துகிட்டு வாப்பான்னு அந்த தொண்டில் எனக்கு ஒரு பங்கு கொடுக்காங்க அப்படின்னு அந்த பையன் மகிழ்ந்து, நல்ல தந்தை தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன். இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கணும். இது பழக்கத்தில் தான் வரும். பழக்கம் அதை சொல்ல சொல்ல அந்த காலத்தில் 4-5 குழந்தைங்க இருக்கும், ஒன்றை பார்த்து ஒன்று படித்து அப்படியே நல்லா வளர்ந்துடும். இப்போ ஒன்று வச்சுட்டு அந்த ஒன்றுக்கு நாம் வந்து அத்தனை அருமையும் செய்கிறோன்னு அந்த குழந்தைய அப்படி நல்லாவே வளரவிடாமல் அதுக்கு செல்லம் கொடுத்து அந்த குழந்தையினுடைய பல நல்ல குணங்களை நாமளே வீணழித்து விடுகின்றோம். இதை சொல்லணும், இதெல்லாம் செய்ய வேண்டியதுப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை இதே மாதிரி மூத்த திருநாவுக்கரசு மாதிரியே நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பற்றேன்னு பணி செய்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லையில் அணைந்து ரொம்ப வேகமாக ஓடுது குழந்தை. ஏன்னா பையன் சமையலெல்லாம் தயார், அடியார் பசியோடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அது வேகமாக ஓடிப்போய் அறிகின்றது. எல்லாரும் தெரிந்த கதை அது. பாம்பு அரவம் தீண்ட அந்த குழந்தைக்கு பாம்பு தீண்டியவுடன், இந்த பாம்பு தீண்டிய செய்தி கேட்டால் தாயும் தந்தையும் வருத்தமுற்று இந்த விருந்துக்கு ஏதாவது ஊர் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற நினப்பு முதல்ல வருது அந்த குழந்தைக்கு. ஐயோ பாம்பு கடிச்சிட்டேன்னு இலையை தூக்கி தூர போடலை, பாம்பு கடித்து விட்டதேன்னு இலையை தூர போடலை, அந்த இலையை கையில் எடுத்துக்கிறது. அம்மா அப்பாட்ட நம்ம வந்த உடனே என்ன சொல்லுவோம், எனக்கு இது நடந்துட்டுன்னு தான் முதல்ல அம்மா அப்பாட்ட சொல்லுவோம் இல்லையா. என்னை கல் தட்டிட்டுமோ, நாம தான் கல்லை தடுக்கி விட்டுருப்போம், ஆனால் கல் என் காலில் தட்டிட்டுமோ. அவர் அந்த குழந்தை வந்து இலையை கையில் கொடுத்துட்டு அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் மயங்கி விழுந்துடும். ஏன்னா விடம் தலைக்கு ஏறி விட்டது. அதுக்கப்புறம் போகிற இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்படி ஒரு குழந்தை தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தாயும் தந்தையும் செய்கின்ற தொண்டை முன்னிலைப்படுத்தி அதே வழியில் தானும் நின்றது என்பதற்கு இந்த நல்ல பிள்ளை ஒரு எடுத்துக்காட்டு. இதை மக்களுக்கு, நம் மக்களுக்கு நாம் சொல்லி சொல்லி வளர்த்தோம் என்றால் இதே போல நன்மக்களாக அந்த குழந்தைகள் வளரும் என்பதற்கு திருமுறை நமக்கு எடுத்துக்காட்டு தருகின்றது. அதே மாதிரி முதல்லையே சொல்லிட்டாரு, நான் இளைய காலத்திலேயே நினச்சிருக்கணும் அப்படின்னு, நினைக்க ஆரம்பிச்சிருக்கணும்னு. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க சொன்னார் இல்லையா. அதே மாதிரி திருமந்திரத்திலே ஒரு குறிப்பு வருகின்றது. எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏற்றுமென். வயசு போயிட்டு இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு பாட முடியாது, நிற்க முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, வலம் வர முடியாது அப்படிலாம் நினைக்காம உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அப்போவே நீங்கள் வந்து இறைவனை இசையால் ஏற்றுங்கள் என்று கூறுகின்றார். இசை பாடி ஏத்துங்கள். எனக்கு பாட வராதே அப்படின்னு கேட்டால், கோழை மிடராக கவி கோளும் இலவாக ஏழை சொன்ன சொல் மகிழும் ஈசன். எப்படி பாடினாலும் சாமி கேட்டுக்கிடுவார். நம்ம பாடுனா பக்கத்தில் இருக்கவங்க வேணா கேட்கலாம், ஏய் கன்றாவியாக பாடாத, வாயை மூடு, அல்லது பாத்ரூமில் போய் கதவை சாத்திட்டு பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறைவன் அடியார் பாடுவதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்பவன் அதனால் இசையினால் அவனை வணங்குங்கள். ஆக இளைய காலத்திலேயே வணங்குங்கள்,
இசையினால் வணங்குங்கள். எனக்கு பாடுறதுக்கும் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கே அப்படின்னா, சரி மலர் தூவி வணங்குங்கள். இறைவனை விரையாரும் மலர் தூவி வணங்குவார் பார் என்று கூறுவார். மனம் மிகுந்த மலரை தூவி இறைவனை வணங்குங்கள். அது எளிது இல்லையா? இறைவனை மலர் தூவி வணங்குங்கள். நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாள்தோறும் முறை கொண்டு. சும்மா அப்படி தூக்கி போட்டு வராதிங்க, அந்த முறை இருக்கு இல்லையா, அந்த முறை தெரிந்து வணங்குங்கள். இன்றைக்கி எனக்கு நேரம் இருந்தது, அதனால் நான் திருக்கோயிலில் போய் சுவாமிக்கு பூ போட்டு வந்தேன். ஆனால் ஒரு வாரம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அதனால் அதுக்கப்புறம் போய் நான் மலர் தூவி தானே வணங்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. நாள்தோறும் மலர் தூவி. சில திருக்கோயில்களில் நான் பார்த்துருக்கேன், உலன் நூல்னால் செய்த மலர்கள் அப்படின்னு கலராக இருக்கும். தள்ளி இருந்து பார்க்க அழகாகத்தான் இருக்குது. ஆனால் சுவாமிக்கு மனம் மிகுந்த மலரை போட மாட்டேங்கிறாங்களேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அது அவங்க எண்ணம் எதுவோ அது தெரியாது. ஆனால் நினைப்பேன், ஏன்னா இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்களே, விரையாரும் மலர் தூவி நரை கொண்ட மலர் தூவின்னு சொல்லியிருக்காங்களே, சுவாமிக்கு இப்படி மனமே இல்லாத உலன் நூல் மாலை போட்டிருக்காங்களேன்னு நினைப்பேன். அதனால் இவங்க நமக்கு சொல்கிறது, இளைய காலத்திலேயே வணங்க தொடங்குங்கள், இசையினால் வணங்குங்கள். இசை முடியாதா? மலர் தூவி வணங்குங்கள். மலர் எப்படி தூவணும்? மனம் மிகுந்த மலரை தூவி வணங்குங்கள், நாள்தோறும் வணங்குங்கள், முறையாக வணங்குங்கள் என்று நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்று ஏற்றுவீர் என்று ஒவ்வொரு திருமுறையிலையும் மலர் தூவி வணங்குவதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு கூறிக்கொண்டே பார்க்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய. இதெல்லாம் நான் கொஞ்சம் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு பணியாள் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு பணிப்பெண் எப்படி இருந்தால் வசதியாக இருக்குங்கிறத பார்த்தோம். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் பெரிய புராணத்திலிருந்து நமக்கு எடுத்துக்காட்டு வருகின்றது. சண்டேச நாயனார் புராணத்திலே சண்டேச நாயனாரின் தாய் அவரை பற்றிய குறிப்பு எப்படி வருகின்றது என்றால், அந்த அம்மா மரபிற்கு ஒத்த மரபில், தந்தையாரின் மரபுக்கு ஒத்த மரபில். இப்போ நம்ம மரபை பற்றி வேணால் விட்டுருவோம், மரபை விட்டு விடுவோம். அவரோடு அவர் கருத்து எப்படி இருந்ததோ அந்த கருத்துக்கு ஒத்த அளவிலே கருத்தோடு இருக்க வேண்டும் மனைவி. அடுத்து சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை. நான் என் குடும்பம் இது மட்டும் போதும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த இல்வாழ்க்கை சிறக்காது. சுற்றத்தை பேணி வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லாருக்கும், இவருக்கு தான் கொடுக்கறதுன்னு இல்லை, எல்லாருக்கும் ஈய வேண்டும். இன்னாருக்கு என்ன, அது புறநானூற்று பாடல் கூறும். இவருக்கு தான் கொடுக்கணும் அவருக்கு தான் கொடுக்கணும் கிடையாது, வாரவங்க எல்லாருக்கும் கொடு. வல்லாங்கு வாழாமல் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றது நம்ம அருளாளர்களின் நூல்கள் அனைத்தும். இங்கே சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை தொழிலாள் அந்த பெண். இனி பெரும் பேறு ஏதும் இல்லை, இனி இதுக்கு மேலே எனக்கு பேர் இல்லைங்கிற நிறைவு அவளுக்கு இருந்தது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அந்த நிறைவு அந்த பெண்மணிக்கு இருந்தது. அவள் பெயரே பவித்ரை என்று கூறுவார். ஒரு மனைவி இப்படி சுற்றம் விரும்பிய இல்வாழ்க்கை இருக்க வேண்டும், நிறைவான எண்ணத்தோடு. அந்த குறை இருந்ததுன்னு வைங்களேன், வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது. இது இல்லை அது இல்லை. முதல்ல டிவின்னு நினைப்போம், அப்புறம் கலர் டிவின்னு நினைப்போம், அப்புறம் 55 இன்ச்சுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவியாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்போம், ஜியோ இருந்தால், ஏர்டெல் இருந்தால் நல்லா இருக்குமே, டாடா ஸ்கை இருந்தால் நல்லா இருக்குமே. இப்படி போனோன்னா நிறைவுங்கிறதே இல்லை. அந்த நிறைவு இருந்தாலே அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷமான வாழ்க்கையிலே தான் நன்மக்களை வளர்க்க முடியும். அம்மாவும் இது போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தால் குழந்தைகளுக்கு உணர்த்துவாள், இது போதும், இந்த வாழ்க்கை இறைவன் அளித்த வாழ்க்கை, இது நமக்கு நல்ல வழியினை காட்டுகின்றது அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அந்த நல்ல பெண்மணி ஒரு தலைமுறையே பல தலைமுறைகளை வளர்க்கக்கூடியவளாக இருப்பாள். அவள் எதை பற்றாக கொண்டிருந்தாளாம் தெரியுமா? பற்றை எரியும் பற்று அவளுக்கு இருந்தது. எந்த பற்று? நேற்றே ஐயா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் இல்லையா, பற்றுக பற்றற்றான் பற்று. அந்த பற்று, உலகத்து பற்று இருக்கே, அந்த பற்றையே எரிக்கக்கூடிய இறைவன் மீதான பற்று தான் அந்த பெண்மணியிடம் இருந்தது. அது இனிப்பெரும் பேறு ஏதும் இல்லைங்கிற மனநிலையோடு சிவப்பேறு ஒன்றே பாக்கி, எனக்கு சிவப்பற்று ஒன்று தான் பாக்கி இருக்குது அப்படிங்கிற நினைப்பு ஒரு பெண்மணிக்கு இருந்தால் அதை விட உயர்வானது வேறு என்ன இருக்குது என்று கூறுவார். இன்னும் 2 கருத்துக்களை கூறிவிடுகின்றேன். யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும்? நம்ம யாரோடு சேர்ந்து இருக்கின்றோமோ அவர்கள்தான் நமக்கு நம்ம வழிகாட்டியாக கூட இருப்பார்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே பழமொழி சொல்வார்கள் இல்லையா, உன்னுடைய நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று நான் கூறுகின்றேன் என்று. அது இங்கே இவர் கூறுகின்றார்.
அடியார்களோடு இணங்கி இருங்கள். ஏன் அடியார்களோடு இணங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், அவர்கள் இந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. யாரை சார்ந்து இருக்கின்றதோ அவர்களுடைய தன்மையை பெறக்கூடியது இந்த உயிர். அதனால தான் இவர் ஆர்க்கும் காண்பரியீர் இறைவனை கூறுகின்றார். யாருமே காண்பரியீர், உன்னை பார்ப்பது என்பது அரிது. நோக்கி காண்பது, அடியார் தம்மை நோக்கி காண்பது நும்பணி செய்யலே. உன்னுடைய பணியை நான் செய்தேன் என்றால் அப்பேற்பட்ட அடியாரை நீ நோக்கி காண்பாய். நோக்கி காண்பாய் நமக்கு ரெண்டுமே ஒரே வார்த்தை மாதிரி தோணும் இல்லையா? ரெண்டும் ஒரே பொருள் ஒரே வார்த்தை தானே. எதுக்கு சொல்கிறாருன்னா, இறைவனுடைய அருட்பார்வை அவர் மீது படியுமாம், இறைவனுடைய அருட்சக்தி அவன் மீது பதியுமாம். அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. அப்போ எப்போ பதியும் இறைவனுடைய அருட்பார்வை அப்படின்னு பார்த்தா, அந்த அடியார்களோடு சேர்ந்து பணி செய்ய வேண்டும். ஆக இளைய காலத்திலே இறைவனை வணங்க வேண்டும், இசையால் வணங்க வேண்டும், மலர் தூவி வணங்க வேண்டும், மனம் மிகுந்த மலர் தூவி வணங்க வேண்டும், நாள்தோறும் மலர் தூவி வணங்க வேண்டும், முறையாக வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு அடியார்களோடு இணங்கியிருந்து பணியாற்றுங்கள், தொண்டாற்றுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பணி உங்களை நல்ல வழியிலே கொண்டு சேர்க்கும். எனக்கு மலரெல்லாம் தூவ முடியாது, அடியார்களோடு சேருவதற்கு எனக்கு கொஞ்சம் கூச்சம், இன்ட்ரோவர்ட், ஆரம்பத்திலேயே நான் போய் அவங்களோட சேரமாட்டேன். சரிப்பா, இன்னொரு வழியும் காட்டுறேன் அப்படின்னு சுந்தரர் வழிக்கு வரார். நெக்கு இறையே நினைவார் தனி நெஞ்சம் புக்கு உறைவான். நீ கவலைப்படாத, இறைவனை நெக்கு உருக நீ நினை. இறைவனை அப்படி நினைச்சிருந்தேன்னா உன் நெஞ்சத்திலே அவன் உறைவான். இது கொஞ்சம் எளிது, ஆனால் நெக்கு உருகணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மனசுக்குள்ளே நினைக்கணும், முதல்ல நினைக்க தொடங்குவோம், அப்புறம் நமக்கு நெக்கு உருகும், மனசிலே இருப்பான். அப்போ இவரை பற்றி யார்ட்டையாவது பேசணுமே, எனக்கு இவரை பற்றி பேசணுமே அப்படின்னு தோணும். அடியார்களை தேடி போவோம். அடியார்கள் என்ன செய்வாங்க? மலர் தூவி வணங்குவார்கள், நாமும் மலர் தூவோன்னு நினைப்போம். அப்படி படிப்படியாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இத்தனை நல்ல வழியையும் நமக்கு காட்டுவது நம்முடைய திருமுறை. இந்த திருமுறையை வாழ்வியல் நெறிகளை தருகின்ற ஒரு பெரிய கருவூலமாக நாம் கருதி கற்போம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த சைவ சபையினருக்கும் பொறுமையோடு இதனை கேட்டு வந்த உங்கள் அனைவருக்கும், ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சைவ சித்தாந்தத்தை பெண்ணிய பேச்சாளர்கள் மிகவும் குறைவம்மா. அந்த பணியை தலைமேற்கொண்டு செய்யும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்றாடம் நாம் பின்பற்றும் வாழ்வியல் நெறிகளை வழக்கொழியாமல் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று, பணியால் எப்படி இருக்க வேண்டும், பணி எப்படி இருக்க வேண்டும், பரிமாறும் முறை எப்படி இருக்க வேண்டும், காலத்தை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், இளைய வயதிலேயே இறை சிந்தனையை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று படிப்படியாக அன்றாடம் நாம் பின்பற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை மிக அருமையாக திருமுறையோடு ஒப்பிட்டு மிக அழகாக சொல்லி சென்றிருக்கிறீர். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தந்தையை வழிகாட்டும் தங்களுக்கு என்றும் என்றும் சைவ சபை உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. நன்றி அம்மா. உங்களுக்கு இப்பொழுது நமது சிறப்பு பேருரையாற்ற வந்திருக்கக்கூடிய நமது கம்பவாரதி ஐயா அவர்கள் உங்களுக்கு அற்புதமான இந்த பயனாடையை, மிக சிறந்த ஒரு பேச்சரை நீங்கள் தந்தமைக்காக இதோ உங்களுக்கு அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். வாழ்வியல் நெறி வசந்தமாக வேண்டுமென்றால் அம்மா சொன்ன அத்துணையையும் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த வாழ்வியல் நெறி வசந்தமாகும் என்று சொல்லி உற்சாகமான கரவொலியை தாருங்கள். ஏன்னா சென்ற ஆண்டிலே மதிவேலாயுதமும் மெய்கண்டான் மணி அவர்களும் நெடுமாறன் ஐயா அவர்களுக்கு தந்தை எழுதிய நூலை இந்த மேடையிலே தந்துவிட்டு சென்றவர்கள், தொடர்ந்து நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். நன்றி அம்மா.